வீரரே, கருப்பு காந்தியே, கல்வி தந்தையே, அன்பு தென்றலே, கருணை வள்ளலே, அஞ்சா சிங்கமே, மங்கா தங்கமே, எளிய குணத்தரே, தூய்மை மனத்தரே, துணிவினிமயமே, பணிவின் சிகரமே, படிக்காத மேதையே, நேர்மை பாதையே, மக்கள் தலைவரே, நல்லொழுக்க சீலரே. நம் உறவின் முறை காவல் தெய்வம் அருள்மிகு சோலைப்பனை பெருமாள் அருளாசியுடன் பாரத ரத்னா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் பொற்பாதம் தொட்டு வணங்கி இவ்விழாவினை தொடங்குகிறோம். மனிதனை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது கல்வி. கல்வி ஒன்றே அழியா செல்வம். கல்வி நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். அனைவரும் கல்வி கற்றால் மாநிலம் உயரும், நம்முடைய பொருளாதாரம் மேம்படும் என்பதை சிந்தித்து செயல்பட்டவர் நம் பெருந்தலைவர் காமராசர். சிந்தித்ததோடு நில்லாமல் அதை செயல்படுத்தி காட்டியவரும் கிராமங்கள் தோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரிகள், அரசு கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கலை கல்லூரிகள் என பலவிதமான கல்லூரிகளையும் தொடங்கி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக கல்வி ஒன்றுதான் முக்கியம் என்பதை உணர்த்தி காட்டியவர் நம் செயல் வீரர் காமராசர். அவர்களின் பிறந்த நாள் விழாவினைத்தான் நாம் கல்வி வளர்ச்சி நாள் விழாவாக கொண்டாடி வருகிறோம். ஆம், இன்று நம் பாரத பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் 124வது பிறந்தநாள் விழா. இவ்விழாவினை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப் போகிறோம். இவ்விழாவின் முதல் நிகழ்வாக தமிழன்னையை வாழ்த்தலாமா? இதோ தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமெதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ, பறவைகள் பலவன்றோ வானம் ஒன்றன்றோ. நம்முடைய பெருந்தலைவர்
கர்மவீரர் காமராசர் அவர்களுடைய திருவுருவச் சிலைக்கு நம்முடைய உறவின் முறையார் அனைவரும் இணைந்து மாலை அணிவிக்க உள்ளார்கள். நாடார் துவக்கப்பள்ளி மற்றும் நாடார் மேல்நிலைப்பள்ளி செயலர் அவர்கள் சிலைக்கு மாலை அணிவிக்கிறார்கள். நம்மையெல்லாம் வாழ வைத்த தெய்வம் கல்வி கடவுள். இன்று நாம் நபர்தான் முக்கியமான காரணம். அந்த தலைவருக்கு, அப்படிப்பட்ட மனித தெய்வத்திற்கு, நம்முடைய மனித கடவுளுக்கு நம் உறவின் முறை பெரியோர்கள் அனைவரும் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். கல்வியில் மட்டுமா அணைகளின் நாயகன், நம்முடைய வாழ்வாதாரம் வேளாண்மை என்பதை உணர்ந்து கொண்டு, அதற்கு அடிப்படையே நீர்நிலைகள் தான் என்பதை உணர்ந்து கொண்டு அணைக்கட்டுகள் பல கட்டிய நம்முடைய அணைகளின் நாயகன், நம்முடைய பாரத பெருந்தலைவர் கர்மவீரர் காமராசர் அவருடைய திருவுருவச் சிலைக்கு நம்முடைய நாடார் துவக்கப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி செயலர் திரு கே பாஸ்கர் அவர்களுடன் இணைந்து நம்முடைய உறவின் முறையார் அனைவரும் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். தேசிய உறுதிமொழி. இந்தியாவின் தாய்நாடு, இந்தியர் எவரும் என்னுடன் பிறந்தோர். என் தாய்நாட்டை முளமாற நேசிக்கிறேன். என் நாட்டின் வளமான பல்வகை வழிவழி பெருமையை எண்ணி பூரிப்படுகிறேன். அதன் பெருமைக்கேற்ப என்னை தயாரித்து கொள்ள என்றும் பாடுபடுவேன். என் பெற்றோர், ஆசிரியர், மூத்தவர்களை மதித்து யாவரிடமும் பணிவனுடன் நடந்து கொள்வேன். உடற்கல்வி ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் படி அமைதியாக அமரும்படி தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. அடுத்தபடியாக அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றுவதற்காக நாடார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஐ காமராஜ் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ராஜபாளையம் கிருஷ்ணராஜபாளையம் நாடார் உரைமுறைக்கு பதியப்பட்ட நாடார் மேல்நிலைப்பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் 124வது பிறந்தநாள் மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் சிறப்பாக நடைபெறுவதற்காக வருகை தந்திருக்கும் கிருஷ்ணராஜபாளையம் நாடார் உரைமுறை தலைவர் திரு பாலுசார் அவர்களையும், நாடார் துவக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளியின் பள்ளி செயலாளர் திரு பாஸ்கர் சார் அவர்களையும், கிருஷ்ணராஜபாளையம் நாடார் உரைமுறைக்கு முறை செயலாளர் திரு பழனிச்செல்வம் சார் அவர்களையும், நாடார் இளம் மழலையர் பள்ளி மற்றும் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி செயலாளர் திரு ஆசைமினி சார் அவர்களையும், கிருஷ்ணராஜபாளையம் நாடார் உரைமுறை பொருளாளர் திரு ராஜரத்னம் சார் அவர்களையும், நாடார் உரைமுறை தர்மகர்த்தா திரு மதிபாலன் சார் அவர்களையும்,
நாடார் உறவுமுறை உதவி செயலாளர் திரு கருப்பையா சார் அவர்களையும், நாடார் உறவுமுறை உதவித் தலைவர் ஆதிப்பன் சார் அவர்களையும், நாடார் உறவுமுறை இணைத் தலைவர் சீனிவாசன் சார் அவர்களையும் மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர் அனைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்து நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த நம்முடைய நாடார் துவக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி செயலர் திரு கே பாஸ்கர் அவர்களை சிறப்புரை ஆற்றுவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம். ராஜபாளையம் கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உறவுமுறை நிர்வாகத்தினர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள், என் மாணவ மாணவிய கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாள். இந்த நாளில் மாணவ கண்மணிகளாகிய நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அவரைப் போல், காமராஜரை போல் எளிமையாக நேர்மையாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக சிறப்புரை ஆற்றுவதற்காக நம்முடைய ராஜபாளையம் கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உறவின்முறை பொருளாளர் திரு R.A. ராசரத்தினம் அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 126 பிறந்த நாளை நாம் இப்போது நல்ல விதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய ஆட்சி காலத்தில் நமது பாரத கண்டத்திலேயே, இந்தியாவிலேயே தமிழக மாநிலம்தான் கல்வியில் சிறந்த வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலமாக விளங்கியது. அதற்கு அவர் அரும்பாடுபட்டு நமது கல்வியை நமது மாணவர்களுக்கு போற்றினார். அவர் பள்ளி மாணவருக்காக சீருடை முறையினை தனது ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தினார். ஏன் ஒரே சீருடை உடையை அறிமுகப்படுத்தினார் என்றால், ஏழை எளிய மக்கள், பணக்காரர்கள் எல்லாம் ஒரே முறையாக இருப்பதற்காகத்தான் இந்த சீருடை முறையினை தனது ஆட்சி காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். அடுத்ததாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒரு தடவை கிராமத்திற்கு தனது காரில் முதலமைச்சரான பின் சென்றபொழுது ஒரு வயற்காட்டில் பையன் மாடு மேய்த்து கொண்டிருந்தான். அவர் உடனே காரை விட்டு இறங்கி சென்று அந்த பையனிடம், நீ படிக்கவில்லையா, படிக்க வர்றையா என்று கேட்டார். அப்போது அவனுக்கு அந்த பையன் கூறினான், சோறு போடுவியா, நான் படிக்க வருகிறேன் என்று கூறினார். அப்போது நமது காமராஜர் அவர்களின் சமயோசித புத்தி, அதன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன செய்தது, உடனே மதிய உணவு திட்டத்துக்கு ஒரு மதிய உணவு திட்டம் என்ற ஒரு பெருந்திட்டத்தை கொண்டு வந்து எல்லா மாணவர்களையும் கல்வி பயில பெருந்தலைவர் காமராஜர் முயற்சி செய்தார். அது இந்த மதிய உணவு திட்டம் ஆரம்பித்ததே நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான். எண்ணற்ற செயல்களை செய்து நமது தமிழகத்தை அவரது 9 ஆண்டு ஆட்சி காலத்தில் பல வகையில் சிறப்புரை செய்தார். முன்னேற்றத்தை செய்தவர் நமது கல்வி தந்தை காமராஜர். அவர் வழி நடப்போம் என்ற உறுதிமொழியை அவரது பிறந்த நாள் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வழியை பின்பற்றி நடப்போம் என்பதை கூறிக்கொண்டு என்ற உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவியர் உரை. இந்த மாணவியர் உரையில் இருந்துட்டு ஒரு சிறப்பு உண்டு. என்ன தெரியுமா, நம்ம எப்பயுமே நம்மளுடைய
பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவர்களை பேசி அழகுபடுத்தி பார்ப்போம். இந்த வட்டம் அவங்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. நம்முடைய நாடார் மகாஜனம் சங்கம் சார்பாக சென்ற வாரம் ஒரு போட்டி நடத்தினாங்க மாவட்ட அளவில். இந்த மாவட்ட அளவில் 6, 7, 8 பிரிவில் பரிசு வாங்கிய நம்முடைய மாணவியும் 9, 10 பரிசு வாங்கிய நம்முடைய மாணவியும் இன்னைக்கு நம்ம முன்னாடி பேச போறாங்க. இதில் முதலாவதாக தனலட்சுமி, இவன் நாடார் மகாஜன சங்கத்தில் 9, 10 பிரிவில் முதல் பரிசு வாங்கினா மாவட்ட அளவில். ரொம்ப பெருமைக்குரியது, நம்மளெல்லாம் பெருமை படுத்தக்கூடிய ஒரு தருணம். அந்த மாணவி தான் இன்னைக்கு நம்ம முன்னாடி பேச போறாங்க. நம்ம அமைதியா இருந்து என்ன கருத்து சொல்றாங்க அப்படிங்கறத கேட்போம். முன்னாடி போய்க்கடா. ஹலோ ஹலோ. அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த என் கனிவான வணக்கங்கள். வெற்று சொற்களை வீசாதவர், வெற்றி செயல்களால் உயர்ந்தவர், அலங்கார வார்த்தைகளின்றி அமைதியாய் சரித்திரம் படைத்தவர், அதிகாரம் கையில் இருந்தும் எளிமையாய் வாழ்ந்த கர்ம வீரர், சொல்லும் செயலும் ஒன்றென நீர் வாழ்ந்ததே காலத்தால் அழியாத கல்வெட்டு, சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்ற தெய்வ புலவர் திருவள்ளுவரின் குரலுக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய பெரும் மகன் கர்ம வீரர் காமராசர் அவர்களின் சொல்லும் செயலும் குறித்து இங்கு சில நிமிடங்கள் நான் பேச வந்துள்ளேன். பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் அடுக்குமொழி பேசும் பேச்சாளர் அல்ல. அவரது பேச்சில் இலக்கிய அலங்காரங்களோ போலித்தனமோ இருக்காது. ஆனால் அவரது சொற்களில் ஆழமும் சத்தியமும் ஏழை மக்களின் மீதான அக்கறையும் நிறைந்திருக்கும். அவர் மேடைகளில் மணிக்கணக்கில் பேச மாட்டார். ஆகட்டும், பார்க்கலாம், செஞ்சிடலாம் போன்ற சொற்களையே பயன்படுத்துவார். அவர் உதிர்க்கும் ஒவ்வொரு சொல்லும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. செய்வதை மட்டுமே சொல்வார். காமராசரின் சொற்கள் எவ்வளவு எளிமையானவையோ அவரது செயல்கள் அத்தனையும் வலிமையானவை, சரித்திரம் போற்றும் சாதனைகளை கொண்டவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் வரிகளுக்கேற்ப பெருந்தலைவர் காமராசர் முதலமைச்சரானதும் தனது முதல் பணியாக மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்தார். மேலும் புதியதாக 12,000 பள்ளிகளையும் தொடங்கினார். 26,700க்கும் மேற்பட்ட ஆரம்ப பள்ளிகள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது. 471 உயர்நிலை பள்ளிகள் 1361 உயர்ந்தது. 28 கலைக்கல்லூரிகள் 50 கலைக்கல்லூரிகளாக உயர்ந்தது. ஒரே ஒரு கிளை நூலகம் 454 கிளை நூலகங்களாக அதிகரித்தது. 10 பொறியியல் கல்லூரிகள், இலவச மதிய உணவு திட்டம், கட்டாய கல்வி, இலவச கல்வி, மருத்துவ கல்லூரிகள், விவசாய கல்லூரிகளில் அதிக எண்ணிக்கை உருவானது. அப்பப்பா, பட்டியல் நீண்டு கொண்டே வருகிறது. காமராசர் ஏழை பிள்ளைகள் பசியோடு எப்படி பள்ளிக்கூடம் செல்வார்கள் என்று கேட்டவர் அதை கேள்வியோடு மட்டும் நிறுத்திவிடவில்லை. மதிய உணவு திட்டத்தையும் இலவச கல்வியையும் கொண்டு வந்து செயலில் மாபெரும் புரட்சியை செய்தார். எல்லோருக்கும் கல்வி என்ற கனவை நனவாக்குவதில் காமராசர் வெற்றி பெற்றார். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டினார். அணைகளை கட்டுவோம், விவசாயம் காப்போம் என்று சொன்னார். சொன்னபடியே செய்தார். விவசாயிகளின் துயரை துடைக்க மணிமுத்தாறு, மலம்புழா, வைகை என எண்ணற்ற அணைகளை கட்டினார். பாரதமிகு மின் நிறுவனம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் போன்ற பல தொழிற்சாலைகளை தமிழகத்தில் நிறுவி மக்களின் வறுமையை போக்கினார். மூத்த தலைவர்கள் பதவியை விட்டு விலகி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னதோடு நிற்காமல் தன் முதலமைச்சர் பதவியையே துச்சமென தூக்கி எறிந்து காமராசர் திட்டம் மூலம் அகில இந்திய அளவில் தியாகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக செயல்பட்டார். காமராசரின் சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே எப்போதும் இடைவெளி இருந்ததில்லை. அரசாங்க பணம் மக்களின் பணம், அதில் ஒரு பைசா வீணாக கூடாது என்று மேடைகளில் பேசுவார். அவர் சொன்னபடியே செய்தார். 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தும் தன் தாயாருக்கு கூட அரசு பணத்தையோ அரசின் வாகனத்தையோ அனுமதிக்கவில்லை. அவர் மறைந்த போது அவரிடம் இருந்தது சில கதர் வேட்டிகளும் சட்டைகளும் 100 ரூபாய் மட்டும்தான். காமராசர் தன் வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டிலேயே வாழ்ந்தார். பொது வாழ்வில் தூய்மையை கடைபிடித்தார். அவர் என்ன நினைத்தாரோ அதையே சொன்னார், என்ன சொன்னாரோ அதையே செய்தார்.
வெறும் வார்த்தைகளால் கோட்டை கட்டும் மனிதர்களுக்கு மத்தியில் அமைதியாக செயலில் சாதித்து காட்டிய மாமனிதர் அவர். ஆரவார பேச்சுகள் அவர் அறிந்ததில்லை, அடுக்குமொழி சொல்லால் மயக்கியதும் இல்லை. ஏழை பசி தீர்க்கும் வழியொன்றை அறிந்தார், இலவச கல்வியை தந்தே உயர்ந்தார். சொன்னதை செய்த பெருந்தகை அவர், சொல்லும் செயலும் ஒன்றான சிகரம் அவர். அவர் மறைந்தவுடன் அவர் வசித்த வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்டார். அவர் பயன்படுத்திய மகிழுந்தை காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கொண்டது. அவரது உடலை அக்னி எடுத்துக்கொண்டது. ஆனால் அவருடைய பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராசர் ஐயாவின் பிறந்த நாளை நாம் இன்று கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் காமராசர் இறக்கவில்லை. ஒவ்வொரு பள்ளிமணி ஒலிக்கும் போதும், ஒவ்வொரு குழந்தை சிரிக்கும் போதும், ஒவ்வொரு புத்தகம் திறக்கப்படும் போதும் அவர் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார். என் பேச்சை முடிப்பதற்கு முன் ஒரு வேண்டுகோள், அவருடைய படத்தை மட்டும் சுவற்றில் மாட்டாதீர்கள். அவருடைய பண்புகளையும் நல்ல எண்ணங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு காமராசர் மீண்டும் பிறக்க வேண்டும் என்றால் அது ஒரு தாயின் வயிற்றில் அல்ல, நாம் ஒவ்வொருவரின் நல்ல எண்ணங்களிலும் செயல்களிலும் பிறக்க வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நம்முடன் பேசுவதற்காக சீனி பிரார்த்தனா 8E மாணவி மேடை கலைக்கின்றோம். தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. விவரம் தெரிந்த நாள் முதல் கடைசி உயிர் மூச்சு வரை நாடு நாட்டு மக்கள் முன்னேற்றம் பற்றிய சிந்தித்த ஒரு தலைவர் உண்டென்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் மட்டுமே. மனிதருள் மாணிக்கமான அவர் தமிழ்நாட்டில் கல்வி புரட்சி, தொழில் புரட்சி, விவசாய புரட்சி ஆகிய மூன்றையும் ஒரே சமயத்தில் நிகழ்த்தி காட்டிய வித்தகர் அவர். உலக அரங்கில் இந்தியாவே தலை நிமிர்ந்து தன்னம்பிக்கையுடன் உயர்வதற்கு பல வகைகளும் வழிகாட்டியவர் தான் காமராஜர். இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு வகை தங்களுக்காக வாழ்பவர்கள், மற்றொரு வகை பிறரின் வாழ்க்கைக்காக வாழ்பவர்கள். முதல் வகையினரை காலம் மறந்துவிடும், ஆனால் 2வது வகையினரை காலம் கடந்தும் வரலாறு நினைவில் வைத்திருக்கும். அப்படிப்பட்ட வரலாறு படைத்த மனிதரை பற்றி தான் இன்று நான் பேச போகிறேன். ஒரே ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். பசியால் அழும் ஒரு குழந்தையை நினைத்து பாருங்கள். கிழிந்த ஆடையுடன் பள்ளி வாசலையே ஏக்கத்துடன் பார்க்கும் ஒரு சிறுவனை நினைத்து பாருங்கள். அந்த குழந்தையின் கண்ணீரை துடைக்க அவன் கையில் புத்தகத்தை கொடுக்க, அவன் வயிற்றில் உணவை வைக்க தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த ஒரு மனிதர் அவர்தான் நம் பெருந்தலைவர் காமராஜர். அன்பு நண்பர்களே, சிலர் பிறக்கிறார்கள், ஆனால் சிலர் மட்டுமே மற்றவர்களின் வாழ்க்கையை வாழ வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வ மனிதர் தான் காமராஜர். வறுமை அவரை பள்ளியை விட்டு வெளியேற்றியது, ஆனால் அதே வறுமையை 1000 குழந்தையின் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றினார். அவர் நினைத்திருந்தால் முதலமைச்சராக ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது மக்களின் வீடுகளை, அவர் தேடியது மக்களின் சிரிப்பை, அவர் சேர்த்தது மக்களின் அன்பை. ஒரு குழந்தை சொன்னது, எனக்கு சாப்பாடு கிடைத்தால் நான் பள்ளிக்கு போவேன் என்று. அந்த ஒரு வாக்கியம் ஒரு தலைவரின் காதில் மட்டும் விழவில்லை, அவரின் இதயத்தில் விழுந்தது. அதன் விளைவாக பிறந்ததே மதிய உணவு திட்டம். அந்த நாள் முதல் பசியால் பள்ளியை விட்டு விலகிய குழந்தைகள் புத்தகத்தை தூக்கிக் கொண்டு பள்ளிக்குள் நடந்தார்கள். ஒரு தலைவர் எத்தனை சாலைகள் போட்டார் என்பதை விட எத்தனை குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு பாதை போட்டார் என்பதே வரலாறு. அந்த வரலாற்றின் பெயர்தான் காமராஜர். இன்று நாம் அணியும் பள்ளி சீருடை, நாம் படிக்கும் பள்ளி, நாம் எழுதும் தேர்வு, இவை அனைத்திலும் காமராஜரின் கனவுகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. காமராஜர் அதிகம் படிக்கவில்லை, ஆனால் கல்வியின் மதிப்பை உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர். அவர் பெரிய மாளிகையில் வாழவில்லை, மக்களின் இதயத்தில் வாழ்ந்தார். அவர் கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்க்கவில்லை, கோடிக்கணக்கான மக்களின் அன்பை சேர்த்தார். இன்று அரசியலில் நேர்மையை தேடுகிறோம், எளிமையை தேடும், தியாகத்தை தேடுகிறோம். இந்த மூன்றையும் ஒரே மனிதரில் காண வேண்டும் என்றால் அவர்தான் நம் பெருந்தலைவர் காமராஜர். இன்று நாம் சாப்பிடும் மதிய உணவில் காமராஜரின் கருணை இருக்கின்றது. இன்று நாம் படிக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் காமராஜரின் கனவு இருக்கின்றது. இன்று நாம் காணும் ஒவ்வொரு வெற்றியிலும் காமராஜரின் தியாகம் இருக்கிறது. அதனால் காமராஜர் இறக்கவில்லை. ஒவ்வொரு பள்ளிமணி ஒலிக்கும் போதும், ஒவ்வொரு குழந்தை சிரிக்கும் போதும், ஒவ்வொரு புத்தகம் திறக்கப்படும் போதும் அவர் மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்.
என் பேச்சை முடிப்பதற்கு முன் ஒரு வேண்டுகோள். அவருடைய படத்தை சுவற்றில் மட்டும் மாட்டாதீர்கள். அவருடைய பண்புகளையும் எண்ணங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு காமராஜர் மீண்டும் பிறக்க வேண்டும் என்றால் அது ஒரு தாயின் வயிற்றில் அல்ல, நம் ஒவ்வொருவரின் நல்ல எண்ணங்களிலும் நல்ல செயல்களிலும் பிறக்க வேண்டும். வாழ்ந்த நாட்கள் குறைவு என்றாலும் வாழ வைத்த இதயங்கள் கோடிக்கணக்கு. அதனால் காமராஜர் ஒரு பேரல்ல, ஒரு தலைமுறைகளை வழிநடத்தும் ஒரு சகாப்தம். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி. மக்கள் மக்கள் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர்கள் எல்லாம் வரலாறு படைத்தவர்கள் அல்ல, வரலாறு படைத்தவர்கள் எல்லாம் தனக்காக வாழ்ந்ததல்ல என்ற பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்தவர் தான் காமராஜர். நான் பேசுவதை இன்று நீங்கள் மறந்துவிடலாம், ஆனால் நான் பேசிய மனிதரை இந்த நாடு என்றென்றும் மறக்காது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்தநாள் மற்றும் கல்வி வளர்ச்சி தின விழாவை முன்னிட்டு நமது பள்ளியின் இலக்கிய மன்றத்தின் சார்பாக ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் இனிய நிகழ்வு. ஓவிய போட்டி 2ஆம் இடம் எம் சரவணகுமார். 3ஆம் இடம் எஸ் ஹரிணி. 7ஆம் வகுப்பு முதலிடம் எஸ் பவித்ரா. 2ஆம் இடம் ஜே மோகனப்பிரியா. 3ஆம் இடம் எம் ஆர் தர்சன் ஸ்ரீராம். 'நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய நாடார் துவக்கப்பள்ளி நாடார் மேல்நிலைப்பள்ளி செயலர் திரு கே பாஸ்கர் அவர்களை அழைக்கின்றோம். 8ஆம் வகுப்பு முதலிடம் எஸ் தன்சிகா. 2ஆம் இடம் எம் பாலதர்ஷினி. 3ஆம் இடம் தனுஷ்கா. 9ஆம் வகுப்பு முதலிடம் இசைக்குமுத்து பாண்டியன். 2ஆம் இடம் எம் ஸ்வேதா. 3ஆம் இடம் எஸ் ஜே ஆராதனா. 'நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக ராஜபாளையம் கிருஷ்ணமராஜாலயம் நாடார் உறவின் முறை செயலாளர் திரு பழனிச்செல்வம் அவர்களை அழைக்கின்றோம். 10ஆம் வகுப்பு முதலிடம் ஆர் அபிநயா 10th டி. 2ஆம் இடம் எஸ் முகேஷ் 10th சி. 3ஆம் இடம் பி தீபன் 10th ஏ. 'நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக ராஜபாளையம் கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உறவின் முறை பொருளாளர் திரு ஆர் ஏ ஏ ராசரத்னம் அவர்களை அழைக்கின்றோம். 11ஆம் வகுப்பு முதலிடம் பி கவின்குமார். 11ஆம் வகுப்பு ஆர்ட்ஸ் பிரிவு. 2ஆம் இடம் எம் நித்திய மகதி. 11ஆம் வகுப்பு பயாலஜி. 3ஆம் இடம் கே சாலினி. 11ஆம் வகுப்பு பயாலஜி. 'நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக ராஜபாளையம் கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உறவின் முறை தர்மகர்த்தா திரு ஆர் மதிபாலன் அவர்களை அழைக்கின்றோம். 12ஆம் வகுப்பு முதலிடம் பி முகமது யாசர் அரபத். 12ஆம் வகுப்பு பயாலஜி தமிழ் மீடியம். 2ஆம் இடம் எம் தங்க பாலாஜி. 12ஆம் வகுப்பு சிஎஸ் இங்கிலீஷ் மீடியம். சரி.
மூன்றாம் இடம் எம் குருபிரசாத் 12ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக ராஜபாளையம் கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உறவின்முறை உதவி செயலாளர் திரு ஆர் கருப்பையா அவர்களை அழைக்கின்றோம். கட்டுரை போட்டி 6ஆம் வகுப்பு முதலிடம் எம் பாண்டீஸ்வரி 6th டி. இரண்டாம் இடம் பி வைரவேல் 6th ஏ. மூன்றாம் இடம் மு தன்சிகா 6th டி. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக ராஜபாளையம் கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உறவின்முறை உதவி தலைவர் திரு ஏ ஆத்தியப்பன் அவர்களை அழைக்கின்றோம். 7ஆம் வகுப்பு முதலிடம் ஆ யுவஸ்டி 7th இ. இரண்டாம் இடம் எம் காவிய தர்ஷினி 7th இ. மூன்றாம் இடம் பி சந்திரன் 7th பி. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக ராஜபாளையம் கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உறவின்முறை இணை தலைவர் திரு ஆர் சீனிவாசகன் அவர்களை அழைக்கின்றோம். 8ஆம் வகுப்பு முதலிடம் சே அஜய் பிரகாஷ் 8th ஏ. இரண்டாம் இடம் ஆர் ஜெயபானு 8th டி. மூன்றாம் இடம் மோ சிவகாயத்ரி 8th இ. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நிர்வாக குழு உறுப்பினர் திரு பி ஞானசேகர் அவர்களை அழைக்கின்றோம். ஒன்பதாம் வகுப்பு முதலிடம் மு காவியன் 9th பி. இரண்டாம் இடம் மாவனா ஜெனில் கனிஷ்கர் 9th ஏ. மூன்றாம் இடம் மாவனா அச்சயா தேவி 9th சி. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு கே நாகரத்தினம் அவர்களை அழைக்கின்றோம். 10ஆம் வகுப்பு முதலிடம் எம் சமுத்திரச்செல்வி 10th டி. இரண்டாம் இடம் பி கரிஷ் கண்ணன் 10th சி. மூன்றாம் இடம் க மதுமிதா 10th டி. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நிர்வாக குழு உறுப்பினர் ஜி தங்க மாயாண்டி அவர்களை அழைக்கின்றோம். 11ஆம் வகுப்பு முதலிடம் வை வைஷ்ணவி வைத்தீஸ்வரி 11ஆம் வகுப்பு கலைப்பிரிவு. இரண்டாம் இடம் பி கீர்த்தனா 11ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவு. மூன்றாம் இடம் எஸ் கார்த்திகா 11ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவு. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நிர்வாக குழு உறுப்பினர் திரு ஆ ஆத்தியப்பன் அவர்களை அழைக்கின்றோம். பனிரெண்டாம் வகுப்பு முதலிடம் என் உமா மகேஸ்வரி 12ஆம் வகுப்பு பயாலஜி தமிழ் மீடியம். இரண்டாம் இடம் பி கயல்விழி 12ஆம் வகுப்பு பயாலஜி தமிழ் மீடியம். மூன்றாம் இடம் எஸ் சரோஜிடின் ரோஜா 12ஆம் வகுப்பு பயாலஜி தமிழ் மீடியம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நிர்வாக குழு உறுப்பினர் திரு எம் ஆர் முத்துராஜன் அவர்களை அழைக்கின்றோம். பேச்சு போட்டி முதலிடம் 6ஆம் வகுப்பு வி பிரதீக்ஷா 6th இ. இரண்டாம் இடம் வைரவேல் 6th ஏ. மூன்றாம் இடம் சி கமலேஷ்குமார் 6th பி. நன்றி ஐயா.
அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நிர்வாக குழு உறுப்பினர் சஞ்சீவி குமார் அவர்களை அழைக்கின்றோம். 7ஆம் வகுப்பு முதலிடம் பி பாண்டி தேவி 7th டி. 2ஆம் இடம் ஆ யுவஸ்டி 7th இ. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு வி மணிகண்டன் அவர்களை அழைக்கின்றோம். 3ஆம் இடம் ஏ பத்ரிநாத் 7th சி. 8ஆம் வகுப்பு முதலிடம் எம் சிவகாயத்ரி 8th இ. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு வி மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக நிர்வாக குழு உறுப்பினர் திரு ஏ எம் ஆனந்த அமிர்தராஜ் அவர்களை அழைக்கின்றோம். 2ஆம் இடம் சே தே ஸ்ரீடி பிரார்த்தனா 8th இ. 3ஆம் இடம் சே அஜய் பிரகாஷ் 8th ஏ. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நிர்வாக குழு உறுப்பினர் திரு ஆர் செல்வராஜ் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்தபடியாக ராமசாமி அவர்கள். 9ஆம் வகுப்பு முதலிடம் நாவனா தனலட்சுமி 9th டி. 2ஆம் இடம் எம் ஜெலீல் கனிஷ்கர் 9th ஏ. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு ப ராமசாமி அவர்களை அழைக்கின்றோம். மூன்றாம் இடம் மு காவிய 9th பி. 10ஆம் வகுப்பு முதலிடம் ஆர் சிவசக்தி 10th டி. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு ஆர் முத்துக்கருப்பை அவர்களை அழைக்கின்றோம். இரண்டாம் இடம் மு சுவாதி 10th டி. 3ஆம் இடம் ஆர் செல்வசங்கர் 10th இ. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு பழனிக்குமார் அவர்களை அழைக்கின்றோம். 11ஆம் வகுப்பு முதலிடம் கி சாலினி 11ஆம் வகுப்பு பயாலஜி தமிழ் மீடியம். 2ஆம் இடம் ஆவணா ராஜா 11ஆம் வகுப்பு சிஎஸ். நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு பி கஜேஷ்குமார் அவர்களை அழைக்கின்றோம். 3ஆம் இடம் எஸ் கவின்யா. 12ஆம் வகுப்பு முதலிடம் எஸ் விக்னேஸ்வரி 12th ஆர்ட்ஸ். நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு ஆர் அழகர்சாமி அவர்களை அழைக்கின்றோம். 2ஆம் இடம் டி மதிவாணன் 12th சிஎஸ் தமிழ் மீடியம். 3ஆம் இடம் டி முகமது சயீப் 12th பயாலஜி இங்கிலீஷ் மீடியம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக நாடார் மகாஜன சங்கம் சார்பாக விருதுநகர் சிவகாசியில் பேச்சுப்படி நடைபெற்றது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஒரு பேச்சுப்படி நடைபெற்றது. இப்பேச்சு போட்டியில் நம்முடைய பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சாதனை படைத்தார்கள்.
இந்த மாணவர்களை பாராட்டி சான்றிதழை வழங்குவதற்காக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு ஆர் விஜயபாஸ்கரன் அவர்களை அழைக்கின்றோம். ஆர் ராஜா 11ஆம் வகுப்பு கணினி அறிவியல். நன்றி ஐயா. அடுத்தபடியாக நிர்வாக குழு உறுப்பினர் திரு ப ராஜேஷ் அவர்களை அழைக்கின்றோம். பாண்டி தேவி 7th D. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் கோ சேது பாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றோம். மா ஜெனில் கனிஷ்கர். நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு பழனிச்செல்வம் அவர்களை அழைக்கின்றோம். மாணவன் கு காவியன் 9th B. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக எஸ் நீதிமணி அவர்களை அழைக்கின்றோம். மாணவி ஜே விக்னேஸ்வரி 12ஆம் வகுப்பு கலைப்பிரிவு. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக நிர்வாக குழு உறுப்பினர் திரு AM கண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். பாராட்டப்படக்கூடிய மாணவி தி சாலினி 11ஆம் வகுப்பு உயிரியல் பிரிவு. நன்றி ஐயா. அடுத்தபடியாக நிர்வாக குழு உறுப்பினர் திரு டி சிவகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பாராட்டு பெறக்கூடிய மாணவி ரா சிவசக்தி 10th D. திரு கே ஜோதி முருகன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி ஐயா. அடுத்தபடியாக நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் திரு சுரேஷ்குமார் அவர்களை அழைக்கின்றோம். பாராட்டு பெறக்கூடிய மாணவி மு சிவகாயத்ரி 8 E. நன்றி ஐயா. அடுத்தபடியாக மாணவர்களை பாராட்டி பரிசுகளை வழங்குவதற்காக ராஜபாளையம் கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உறவின் முறை தலைவர் திரு RN பாலு அவர்களை அழைக்கின்றோம். பாராட்டு பெறக்கூடிய மாணவி ஸ்ரீ பிரார்த்தனா 8 E. ஆறு 7 8 ஆகிய பிரிவுகளில் பேச்சு போட்டி நடைபெற்றது. இப்பேச்சு போட்டியில் மாவட்ட அளவில் நடைபெற்ற பேச்சு போட்டியில் நம் பள்ளி மாணவி ஸ்ரீ பிரார்த்தனா 3வது இடத்தை பெற்று நமக்கெல்லாம் பெருமை படைத்துள்ளார்.
அந்த மாணவியை இப்போது நாம் பாராட்டி மகிழ இருக்கிறோம். இந்த மாணவியை பாராட்டுவதற்காக நம்முடைய ராஜபாளையம் கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உரை தலைவர் திரு ஆர்.என். பாலு அவர்களையும் நாடார் துவக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி செயலர் திரு கே. பாஸ்கர் அவர்களையும் அழைக்கின்றோம். ஆமா, இந்த மாணவிக்கு ரொக்க பரிசு ரூபாய் 3000 வழங்கப்படுகிறது. நம்முடைய உறவின்முறை தலைவரும் நம்முடைய பள்ளி செயலர் அவர்களும் இருவரும் இணைந்து இந்த மாணவியை பாராட்டி பரிசீலனை மாவட்ட அளவில் மட்டுமல்ல மாநில அளவிலும் சாதனை படைக்க வேண்டும் என்று இருவரும் மனதார வாழ்த்துகிறார்கள். நாமும் வாழ்த்துவோம். இந்த மாணவிக்கு 7000 ரொக்க பரிசு வரும் என்று இறைவரும் மனதார இணைந்து வாழ்த்துகிறார்கள். கடந்த ஏப்ரல் மாதம் தஞ்சாவூரில் ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில் தொடர்ந்து 21 நிமிடங்கள் பரதநாட்டியம் நடைபெற வேண்டும். இதில் நம்முடைய பள்ளி மாணவி கலந்து கொண்டு நம்முடைய பள்ளி மாணவி கிருஷிகா கலந்து கொண்டு 21 நிமிடம் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடி உலக சாதனை படைத்துள்ளார். இந்த போட்டியில் 1500 மாணவ மாணவியர் கலந்து கொண்டார் என்று சிறப்பிக்கத்தக்கது. இந்த மாணவியை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்படுகிறது. உலக சாதனை படைத்ததாக சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்த மாணவியை பாராட்டி பரிசுகள் வழங்குவதற்காக நம்முடைய நாடார் துவக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி செயலர் அவர்கள் இந்த பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இந்த மாணவி மாநில அளவில் மட்டுமல்லாது உலக அளவிலும் சாதனை படைக்க வேண்டும் என்று தன்னுடைய மனதார வாழ்த்துகிறார்கள். நாமும் சேர்ந்து வாழ்த்துவோம். நமது நிர்வாகத்திற்கும் முதல் பரிசு பெற்று வெற்றி பெற்றனர். அதற்கு முன்னதாக சிலம்பத்தில் விஸ்வமயா என்ற மாணவி 6ஆம் கிளாஸ் ஒற்றைக்கம்பு வீச்சு இரட்டைக்கம்பு வீச்சில் மாவட்ட அளவில் கோல்டு மெடல் மற்றும் சில்வர் மெடல் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இந்த பரிசினை நமது உறவுமுறை தலைவர் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்ததாக என்சிசி பயிற்சி முகாம். கிட்டத்தட்ட ஒரு பையன் வந்து நம்ம பள்ளியிலிருந்து 40 நாட்களாக ஒன்லி ஃபார் ஃபயரிங் துப்பாக்கி சொல்றது மட்டும் செலக்ட் ஆகி 40 நாள் பயிற்சி முகாம் இருந்தான். இன்னும் ஒரு 3 கேம்ப்ல இருந்தான்னா அவன் வந்து ஆர்டிசி கேம்ப் போயிருப்பான், அதான் டெல்லி போயிருப்பான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டரில் கடைசி கேம்ப்ல விட்டுட்டான். அதனால வந்து திருப்பி வந்துட்டான். ரொம்ப அக்யூரேட்டாக சொல்றதுல 1 சென்டிமீட்டரில் வந்து திருப்பி வந்துட்டான். கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஒன்லி ஃபார் ஃபயரிங் கேம்ப் மட்டும்தான். காலைல 8 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஃபயரிங். ஒரிஜினல் துப்பாக்கி ஒரிஜினல் குண்டு கொடுத்து சுட்டுக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. இந்த பையன் வந்து நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்து நமது உறவுமுறைக்கும் பெருமை சேர்த்தார். 9th E செல்வ
யோகா மணி என்ற மாணவன் ஒன்லி ஃபார் ஃபயரிங்ல மட்டும் 40 நாள் ஃபயரிங் பண்ணார். இந்த பரிசினை நமது நிர்வாக குழு உறுப்பினர் ஞானசர் அவர்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முத்தாய்ப்பாக நமது பள்ளி விளையாட்டு ஆசிரியர்கள் அனைவரும் மேடை கழிக்கிறேன். இந்த ஆண்டு சென்ற வாரம் இதயம் ராஜேந்திரன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெற்ற மாநில அளவில் கைப்பந்தாட்ட போட்டியில் முதல் பரிசினையும், சனி ஞாயர் SRM கல்லூரியில் நடைபெற்ற பள்ளியில் 3ஆம் இடத்தை பெற்று நமது பள்ளி மாணவர்கள் பெருமை சேர்த்தார்கள். கேப்டன் சரண், நிலவன், ஆசிஸ், சீனிவாச வேலன், லோகேஷ், மதன்ராஜ், ஸ்ரீகரி பிரகாஷ், சிதம்பரராஜன், கரிகாலன், நவநீத குமாரமந்திரம், அஸ்வந்த்ராஜ் மற்றும் தமிழ்ச்செல்வன் இந்த மாணவர்கள் அனைவரும் சென்ற வாரம் 4 நாள் நடைபெற்ற முதல்ல இதயம் ராஜேந்திரன் பள்ளி, இரண்டாவது SRM கல்லூரி நடைபெற்ற போட்டியில் முதலிடமும் 3ஆம் இடம் பெற்றனர். இந்த சான்றிதழ்களையும் பரிசுகளையும் தலைவர், செயலர், பள்ளி செயலர், பொருளாளர் மற்றும் அனைவரும் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பரிசு
ராஜபாளையத்தில் எந்த பள்ளியிலையும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம பள்ளியில் இருக்கு. 10th +2 படிக்கிற பிள்ளைங்க பாட வாரியா செக்ஷன் வாரியா முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நம்ம வருஷம் நம்முடைய உறவின் முறை சார்பில் உறவின் முறை நன்கொடையாளர்கள் இருந்து கோல்டு மெடல் எல்லாமே கொடுக்குறாங்க. எந்த பள்ளியிலையும் ஏன் விருதுநகர் மாவட்டத்திலே இருக்க வாய்ப்பில்லை. நம்ம ராஜபாளையத்தில் மட்டும்தான் பாடம் வாரியா மார்க் எடுத்த குழந்தைகளுக்கு முதல் மதிப்பெண் எடுத்த குழந்தைகளுக்கு பரிசு வழங்கிக்கிட்டு இருக்கோம், மெடல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவ்வளோ குழந்தைங்க வாங்கியிருக்காங்க பரிசுகள். நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நின்று இந்த குழந்தைகளை பாராட்டி எல்லாருமே கரகோசை எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை ஊக்குவிக்கும் மிகையில் இந்த இனிய நற்காலை பொழுதிலே மிக சிறப்பாக நடைபெற்ற பாரத பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜரின் 124ஆம் பிறந்த தின விழாவை முன்னிட்டு ரொம்ப அருமையா இருந்தது. இப்ப கடைசியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கரகோஷம் நம்முடைய செயலர் சொன்னதை போல விண்ணை பிளந்தது என்று சொல்லலாம். மீண்டும் ஒரு முறை கைத்தட்டுங்கள். ரைட். கண்டிப்பாக அங்க சொர்க்கத்தில் இருக்கின்ற நம்முடைய பெருந்தலைவருக்கு இந்த ஒலி கேட்டிருக்கும். மீண்டும் பிறந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்த கிருஷ்ணராஜபாளையம் நாடார் உறவுமுறை தலைவர் திரு RN பாலு அவர்களுக்கும், முன்னிலை வகித்து பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து பாஸ்கர் அவர்களுக்கும், கிருஷ்ணராஜபாளையம் நாடார் உறவுமுறை செயலர் திரு பழனிச்செல்வம் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவேற்புரை நல்கிய நாடார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு காமராஜ் MSc MAt MCA அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய நாடார் இளம் மழலையர் பள்ளி மற்றும் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செயலர் திரு ஆசைமணி அவர்களுக்கும், கிருஷ்ணராஜபாளையம் நாடார் உறவுமுறை பொருளாளர் திரு RA ராஜரத்னம் அவர்களுக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புரை நல்கிய கிருஷ்ணராஜபாளையம் நாடார் உறவுமுறை தர்மகர்த்தா
திரு ஆர் மதிபாலன் அவர்களுக்கும், கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உரைமுறை உதவி செயலர் திரு ஆர் கருப்பையா அவர்களுக்கும், கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உரைமுறை உதவி தலைவர் திரு ஏ ஆத்தியப்பன் அவர்களுக்கும், கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உரைமுறை இணைத் தலைவர் திரு ஆர் சீனிவாசகன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்த கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உரைமுறை நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்முடைய பள்ளியின் பேச்சு பீரங்கி, பேச்சு சுனாமி, ஸ்ரீனி பிரார்த்தனா தனலட்சுமி ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்து பரிசுகளை பெற்ற மாணவ மாணவியருக்கும் அவர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்த நம்முடைய கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உறவினருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஒளிப்படம் எடுத்த பாண்டியன் ஒளிப்படக்கூட உரிமையாளர் திரு எம் பாலமுருகன் அவர்களுக்கும், ஒலி அமைத்த சங்கீதா ஒலிபரிப்பு நிலையத்தின் உரிமையாளர் திரு எஸ் காளிதாஸ் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை படப்பிடிப்பு நடத்திய சுபம் தொலைக்காட்சிக்கும் அதன் உரிமையாளர் கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உரைமுறை தலைவர் திருமிகு ஆர் என் பாலு அவர்களுக்கும், முத்தாய்ப்பாக இந்த அருமையான நிகழ்ச்சியை கண்டும் கேட்டும் ரசித்தும் மகிழ்ந்த என் அன்பு மாணவ செல்வங்களுக்கும், அவர்களை நெறிப்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அலுவலர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாரையும் விடுபடாமல் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்ற நம்முடைய பட்டதாரி உதவி தலைமை ஆசிரியர் திரு பிச்சாண்டி அவர்களுக்கு நன்றி. விழா இனிதே நிறைவு பெறுகிறது. மாணவ மாணவியர்கள் உடற்கல்வி ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வகுப்பறைகளுக்கு செல்லுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் மேடையில் நிற்குமாறு தங்களை கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் 9ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் நம்முடைய ராஜபாளையம் கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உரைமுறை நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், அலுவலர்கள் அனைவரும் இணைந்து ஊர்வலம் செல்ல இருக்கிறோம். இந்த ஊர்வலம் நம் பள்ளியிலிருந்து தொடங்கி காந்தி சிலை வழியாக சென்று பழைய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள நம்முடைய பாரத ரத்னா பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய இருக்கிறோம். ஆகையால் அந்த நேரத்தில் செல்லக்கூடிய மாணவர்கள் அமைதியாக சென்று எந்த விதமான தவறான செயலுக்கும் ஈடுபடாமல் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊர்வலத்தில் செல்லக்கூடிய மாணவர்கள் அனைவரும் கண்டிப்பாக கால்களில் காலணிகளை அணிந்து வர வேண்டும் என்று நம்முடைய உடற்கல்வி ஆசிரியர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அதன்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மாணவர்கள் மெதுவாக செல்லவும். வகுப்பு ஆசிரியர்கள் உடனடியாக அலுவலகத்திற்கு சென்று மாணவ மாணவியர்களுக்கு இனிப்புகள் தயாராகி கொண்டிருக்கிறது. அதை பெற்று சென்று தங்களுடைய வகுப்பு மாணவர்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாடார் உறவுமுறை பள்ளி மூலம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் 124வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உடன்முறை பெரியவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். இன்றைய தினம் நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாளை உலகெங்கும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கர்மவீர பெருந்தலைவர் என்றாலே காமராஜர் என்பது உலகம் அறிந்த உண்மை. கரைபடாத கரம். அவருக்கு பல இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கல்வி கண் கந்திறந்த காமராஜர் அவர்களை கல்வி தினமாக கொண்டாடிய இந்த தமிழ்நாடு அரசிலே இன்றைய பள்ளி மாணவர்கள் அனைவரும் காமராஜரை நினைவு கூர்ந்து சீரோடும் சிறப்போடும் விளங்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பாரத பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்தநாள் விழா நமது கிருஷ்ணமராஜபாளையம் நாடார் உரைமுறையின் சார்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. முத்தாய்ப்பாக இப்போது நம்ம உரைமுறை சார்பாக ஊர்வலமாக சென்று நமது கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்க புறப்பட்டு கொண்டிருக்கிறோம். மேலும் நமது காமராஜர் அவர்கள் சாதாரண மனிதன் அல்ல, உலகம் போற்றும் உத்தம தலைவர். அவர் இன்று நாம் இந்த இடத்தில் இன்று பேசுறது கூட நமக்கு ஒரு அருகதை இருக்காது.
அந்த அளவுக்கு கல்வி முதல் மதிய உணவு வரை அனைத்திலும் சீரு சிறப்பாக செயல்பட்டு நமக்கு நல்வழிப்படுத்த பெருந்தலைவர் கர்மவீரர் காமராஜரை வாழ்த்த வயதிலை வணங்குகிறேன். நன்றி. 24 பிறந்தநாள் வாழ்த்துகள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த தினம் வந்து சென்ற கலைஞர் அரசால் கல்வி வளர்ச்சி நாளாக தமிழகம் முழுக்கும் உள்ள பள்ளிகளில் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு சட்டமாக இயற்றினார்கள். இந்த சட்டம் என்பது எப்பொழுதும் மாற்ற முடியாத ஒரு சட்டமாக ஆக்கி பிள்ளைகளுக்கு கல்வியின் மேல் ஒரு அக்கறை வர வேண்டும் என்று ஒரு காரணத்தினால் காமராஜருடைய தொண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காகவும் சென்ற கலைஞர் அரசு இந்த கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து அதற்காக ஒரு சிறு தொகையையும் அரசு சார்பாக ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் வழங்கி தொடர்ந்து இந்த மாணவர்களுக்கு பெருந்தலைவரை பற்றி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அவருடைய புகழ் மேன்மேலும் வழங்க இந்த நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடிகளத்தில் பொறி 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 பறக்க எதிரிகளை காலோடு வேலோடு போராடு போராடு கொடபட பொறி கொடி வானம் ஏறட்டும் புவிநில சோழம் ஆகட்டும். வரி வரி புலி அஞ்சாதடா துஞ்சாதடா சோழா சோழா மர மர புலி வீழாதடா தாழாதடா சீலா சீலா வீரம் மானம் புலி மகனிரு கண்டல்லோ ஏரே வாடா பகைமுகம் செகும் நேரம் வீரா கொடி 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 பறக்க தட தடத்து பறி 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 துடிக்க அடுமனதில் வெறி 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 பிறக்க அடிகளத்தில் பொறி 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 பறக்க எதிரிகளை வாளோடு வேலோடு போராடு போராடு பட புவி கொடி வானம் ஏறட்டும் புவிநில சோழம் ஆகட்டும். அகமுக நக கல்லாடிட தள்ளாடிட வாடா தோழா இக பர சுகம் எல்லாம் இதா இன்னாதிதா ஆசை தீதா. மண் மேல் பித்தானே விண்ணாடும் கொடி மேல் பித்தானே கண்ணாட குடி மேல் பித்தானே வெண்ணாட வெண்ணாட பித்தானே மண்ணாட மண் மேல் பித்தானே விண்ணாடும் கொடி மேல் பித்தானே கண்ணாட குடி மேல் பித்தானே வெண்ணாட வெண்ணாட பித்தானே அரக்கி எனது தேயமும் காயமும் நீ அடி உடல் 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 முழுக்க சரி கடத்து வடு 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 இருக்க ஒருத்தி தந்த வடு மட்டும் உயிர் துடிக்க வருத்தம் என்ன கொடு சோமரசம் துடடா மரடா இவன் பயணம் இனி ஓயாதே எடு வாழை எடு நடடா நடடா வெறி பிடித்த புலி ஓயாத நக கல்லாடிட கல்லாடிட வாடா தோழா இக பர சுகம் எல்லாம் இதா இன்னாதிதா ஆசை தீதா. காணீரோ நீர்காண் சோழ வெற்றி வாழ் ஒன்றை காணீரோ ஓ அழகி
சர சர சரவெனவே